வணக்கம். ஐடி கேரியர் ரோட் மேப்ஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் பூல் ஆஃப் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்ல உள்ளது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். வித்தவுட் டெவலப்மெண்ட் தேர் இஸ் நத்திங். நோ கிளவுட், நோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நோ டேட்டா, நத்திங். ஸோ டெவலப்மெண்ட் கம்ஸ் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் எல்லாமே வந்து கிரியேட் ஆகுது. ஸோ அந்த டெவலப்மெண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இஸ் இம்பேக்டட் டூ மச் ஆன் த ஏஐ. ஏஐ வந்ததுக்கப்புறம் கோட் அதுவே எழுதுது. கிளாடெல்லாம் வந்து கோட் ஏஜென்ட் இஸ் பர்ஃபார்மிங் பெட்டர் தென் திஸ். அந்த சாஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண போகுதுன்னு whatever நிறைய இது இருந்துட்டு இருக்குது. அண்ட் அது வாட் இஸ் ஹேப்பனிங் அண்ட் ஹவு அபவுட் ஜூனியர்ஸ்? இப்போ ஃப்ரெஷர்ஸ்க்குலாம் எப்படி வேலை கிடைக்க போகுது? வெதர் கோடிங்குள்ளே போகலாமா? எந்த மாதிரி இது இருக்குது? இப்போது மார்க்கெட் என்ன அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இஸ் எஸ் பிகஸ்ட் ப்ராடஸ்ட் கரியர்ஸ் இன் ஐடி. இன்னுமே ஐடியில் வந்து டாப்பில் இருக்கிறது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். ஸ்டில் பீப்புள் ஆர் கெட்டிங் ஹையர்ட் அண்ட் நிறைய டாப் மோஸ்ட் சேலரிஸ் ஆர் கிவன். லைக் ஆந்த்ரோபிக்கு தான் வந்து கோடிங் லைக் டெவலப்மெண்ட்டில் வந்து தூக்க போகுது, லைக் கோடர்ஸை தூக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அங்கே போஸ்ட் பண்ணுற சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸோட சேலரி பார்த்தீங்கன்னா 500K 600K டாப் மோஸ்ட் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்குது, அவ்வளோ இருக்குது. ஸோ ஸ்டில் கோடர்ஸ் ஆர் ரிக்வயர்ட். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இஸ் வெரி மச் அலைவ், பட் இட் இஸ் டிஃப்ரெண்ட்லி டெஃபினெட்லி சேஞ்சிங் த வே இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஏஐ. ஸோ வாங்க பார்க்கலாம். இந்த பில்டர்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸ் எஸ் ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறது டெவலப்பர்ஸ் தான். நம்ம இல்லைன்னா தெர் இஸ் நத்திங் டு ரைட். கோடிங் வந்துட்டு ஏஐ மே ரைட் த கோடிங், பட் இட் இஸ் நாட் கோயிங் டு கோ எண்ட் டு எண்ட் சொல்யூஷன்ஸ். தெர் இஸ் சம்படி நீட்ஸ் டு தேர். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டோட வேலை வந்து கோடிகள் இருந்து மட்டுமே கிடையாது. த குட் சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் த ரிக்வயர்மெண்ட் அண்ட் ஹி லைக் ஒரு எண்ட் டு எண்ட் இதுவே பண்ணணும். தே ஹேவ் டு டிஸ்கஸ் வித் த லைக் பிஸ்னஸ் அனலிஸ்ட் கிளைண்ட்ஸ் அண்ட் கன்வின்ஸ் தம் புஷ் பேக் ஆல் திஸ் திங்ஸ் ஆர் தேர். அதுதான் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் நம்ம சொல்கிறோம். ஜஸ்ட் வெறுமனே கோட் எழுதுறது இட்ஸ் நாட், தட் இஸ் நாட் ஒன்லி a ஜாப். இஃப் தட் இஸ் ஒன்லி வி ஆர் டூயிங், we will get replaced for sure. இப்போ நான் சொல்லிட முடியும், ஏன்னா that's how it is going. நம்ம அந்த ஸ்கில்ஸ் has to be added as a software development. சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி ஓவரால் டெவலப் பண்ண நம்ம கண்ட்ரோல் எடுத்துக்கிறோம், அதை ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரியில் இந்த ஏரியாவில் we can easily survive. and if you are coming as a fresher or நான் ஐடிலேருந்து வரனாலுமே எஸ் டெஃபினெட்லி யூ கேன் டூ இட். லேர்னிங் ஒரு ஸ்ட்ரீம் ஜாங்கோ டெவலப்மெண்ட் அந்த மாதிரி படிச்சுட்டு இஃப் யூ கம் அண்ட் டெலிவர் இட் ஆஸ் அ ஹோல், you stand a chance, very good chance actually, because of the industry. நம்ம தான் வந்து டெவலப்மெண்ட் எழுத போகிறோம். ஃப்ரண்ட் அண்ட் டெவ் பேக் எண்டு எல்லாருக்குமே வந்து டிஃப்ரெண்ட் டெவலப்மெண்ட்ஸ் ஏதாவது இருப்பாங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் ஃபுல் ஸ்டாக் மொபைல். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் டெவலப்மெண்ட் ஏரியாஸ். அண்ட் எப்படி ஒரு டே டு டே லைஃப் எப்படி இருக்குன்னா, எஸ் யூ வில் அசைன்ட் அ ஸ்டோரி ஆர் உங்கள் பிஸ்னஸ் அனலிஸ்ட்னு சொல்லுவாங்க. யூ வில் ஹேவ் அ ஜீரா. இஃப் இட்ஸ் பிகர் இதுனா ஒரு ஜீராவில் உங்களுக்கு ஒரு இது இருக்கும், அதை நீங்கள் டெவலப் பண்ணுவீங்க. அதுக்கு யூ பிரேக் இட் இன்டு சங்க்ஸ் அண்ட் தென் டெவலப். அண்ட் தென் ஓகே ஃபஸ்ட்டு வந்து யூ புட் அ டயக்ராம் டிசைன் அதெல்லாம் போட்டுட்டு அப்புறம் யூ ஸ்டார்ட் ரைட்டிங் அ கோட். ஸோ அப்படி தான் நடக்கும். அண்ட் இஃப் யூஆர் சீனியர்னா இங்கே கோட் ரிவ்யூ பண்ணுவீங்க. அண்ட் ஸ்டாண்டப் டெய்லி காலைல உங்களோட ப்ராக்ரஸ் அப்டேட் பண்ணுவீங்க. அண்ட் தென் கொலாபரேட் வித் டிசைனர்ஸ் கியூஏ, லைக் எழுதின கூட நீங்கள் நெக்ஸ்ட் இதுக்கு புஷ் பண்ணுவீங்க. சிஎஸ்சிடி யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுவீங்க. ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் மெர்ஜ்ட் இன் டு அ டே இன் லைஃப் ஆஃப் அ டெவலப்பர். ஸோ நிறைய யூடியூப்பில் வீடியோ வந்துருக்கும் டே இன் லைஃப் ஆஃப் டெவலப்பர்ன்ட்டு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்ன பண்ணுறாங்க டெய்லி போட்டிருப்போம், உட்காந்து கார்லேயே சிஸ்ட்லேயே பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எஸ் தட் இஸ் மோஸ்ட் ஆஃப் த இது. அண்ட் டெவலப்மெண்ட்லேயே டிஃப்ரெண்ட்டான இதுவும் இருக்குது, லைக் எஸ்கியூஎல் டெவலப்பர் அந்த மாதிரி இருக்கும். இது பியூர்லி கோடிங் அந்த மாதிரி இருக்கும். ஸோ த லார்ஜஸ்ட் ரோல் இன் ஐடி ஸ்டில் நவ், லார்ஜஸ்ட் ரோல் ஐடியில் இருக்கிறது கோடிங் ஜாப்ஸ் தான். கோடிங் ஜாப்ஸ் ஆர் ஸ்டில் ஹெட்டிங் பெய்ட் வெரி மச் ஹையர். ஸோ ஸ்டில் இட் இஸ் தேர். அண்ட் இது லாங்கஸ்ட்டாக இருக்கிறதுனால எஸ் தெர் இஸ் அ பூல். ஜாவா டெவலப்பராக இருக்கலாம், நீங்கள் வந்துட்டு பைத்தான் டெவலப்பராக இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஸோ ஆல் திஸ் திங்ஸ் ஆர் கம் இன் டு பிக்சர். அண்ட் ஐடி இதில் ஸ்டார்ட் அப்ஸ் எல்லா இதுலேயுமே ஓப்பனிங்ஸ் ஆர் தேர். மார்க்கெட் இஸ் ஹியூஜ்லி தேர் அண்ட் ஓப்பன் டு போத். நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கனாலும் உள்ள வரலாம், எக்ஸ்பீரியன்ஸாலும் உள்ள வரலாம். பட் நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூ ஹாவ் டு டூ மோர் தென் ஜஸ்ட் கோடிங். ஜஸ்ட் நான் கோட் மட்டும் பண்ணுறது இட் இஸ் நாட் எனஃப் ரைட் நவ். யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் த மார்க்கெட். அந்த இதை பண்ணிவிட்டு யூ நீட் டு டூ பிட் ஏஐ யூஸ் பண்ணி எப்படி ஹவு வீ கேன் டெலிவர் பெட்டர் அப்படின்றது தான். தட்ஸ் வாட் இட் இஸ் ஹேவிங். அண்ட் ஹியூஜ் ஃப்ரெஷர் இன்டேக் ஸ்டில் இட் இஸ் தேர். இப்படி வந்ததுனால ஃப்ரெஷரை எடுக்காமலாம் இல்லை. ஸ்டில் அனலிட்டிக்ஸ் கேப்பபிலிட்டிஸ் எல்லாத்துக்குமே வந்து தே நீட். புதுசு புதுசாக வர்றதுக்கு தேவைப்படுது. ஸோ மெயின் ஸ்டாக்கு அதெல்லாம் இப்போ நல்லாவே போயிட்டுருக்குது. அண்ட் ஹவு டு யூ பிகம் ஒன்? இங்கே லைக் டெவலப்மெண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் வரணும்னா தேர் ஆர் மல்டிபிள் ட்ராக்ஸ். அது ஃப்ரண்ட் எண்டாக வரலாம், இல்லை பேக் எண்டாக வரலாம், இல்லை மொபைலாக வரலாம். ஸோ மொபைல்னால் ஃப்ளட்டர் லைக் ஒரு நல்ல இதாக போயிட்டுருக்குது. ஃப்ளட்டரில் டெவலப்மெண்ட் நீங்கள் போகலாம். இல்லைனா பேசிக் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் பேக் எண்டில் ஒரு பைத்தான் படிச்சுட்டு ஏபிஐ டேட்டா பேஸ் ஸ்ப்ரிங் ஜாங்கோ அதெல்லாம் படிச்சுட்டு யூ கேன் பிகம் அ பேக் அண்ட் இன்ஜினியர் ஆகலாம். ஃப்ரண்ட் அண்ட் HTML CSS டைப் ஸ்கிரிப்ட் நோட் ஜேஎஸ் அதெல்லாம் படித்து யூ கேன் கம் அஸ் அ UI ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராகவும் வரலாம். அண்ட் ஃபுல் ஸ்டாக்
இன்க்ளூட் பேக் அண்ட் ப்ளஸ் ஃப்ரண்ட் அண்ட். அதான் இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ யூ கேன் பிகம் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ஆஸ் வெல். ஸோ பட் பிக் ஒன், சூஸ் ஒன். ஒரு இதை சூஸ் பண்ணி அதில் ஓரளவுக்கு ஸ்ட்ராங் ஆகிட்டிங்கன்னா ஒன்ஸ் யூ கெட் என்டர் இன்டு இட். இப்போ நீங்கள் பேக் ஹேண்டாக இருந்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு யூ கேன் பிகம் லைக் ஃப்ரண்ட் அண்டையும் லேர்ன் பண்ணிட்டு யூ கேன் பிகம் ஃபுல் ஸ்டாக். அந்த மாதிரி பாடுறவங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். ஸோ தட் இஸ் தேர். இந்த தி டோன்ட் ஜஸ்ட் வைக்கலங்க நான் ஃபுல் பேக் ஹேண்ட் தான் நான் எழுத இருப்பேன் அப்படின்னு கிடையாது. ரிக்குவயர்மெண்ட் வரும்போது யூ சேஞ்ச் அண்ட் தென் யூனோ நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வருது இது போகணுன்னா யூ கேன் டெஃபினெட்லி கோ. அந்த மாதிரி போகலாம். ஸோ எஸ், ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிவிட்டு யூ கேன் டெஃபினெட்லி கெட் இன் டு இட். அண்ட் மார்க்கெட் டிமாண்ட் லார்ஜஸ்ட் வால்யூம். ஸோ ஹியூஜ் வால்யூம். ஒரு ப்ராஜெக்டில் நிறைய பேர் என்ன இருப்பாங்கன்னா டெவலப்பர்ஸ் தான் நிறைய இருப்பாங்க. ஸோ எந்த ப்ராஜெக்ட் எடுத்திங்கன்னா டெவலப்பர்ஸ் ஆர் இன் மோர் இன் நம்பர்ஸ் கம்பேர் டு டெஸ்டர்ஸ், இல்லைனா யூஐ, இல்லைனா அட்மின், இல்லைனா லைக் க்ளவுடு, டெவாப்ஸு, அதெல்லாம் விட ப்ராஜெக்ட் மேனேஜர் ஒருத்தர் தான் இருப்பார் ப்ராஜெக்ட் மேனேஜர். ஸோ அந்த மாதிரி ஹியூஜ் வால்யூம் இதெல்லாம் இருப்பாங்க. ஸோ ரிப்ளேஸ்மெண்ட் ஆர் டெஃபினெட்லி லீடர் பீப்புள் ஆர் கோயிங் டெஃபினெட்லி ஸ்விட்ச் கரியர்ஸ். ஸோ டெஃபினெட்லி ரிப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு வந்துட்டே தான் இருக்கும். ஸ்டில் நவ் இட் இஸ் ஹையஸ்ட் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் பூல் ஆஃப் நம்பர் ஆஃப் ஜாப்ஸ் தேர். அண்டு பிக் அ டெப்த். ஒரு இதை எடுத்துகிட்டு ஃபுல்லாக அதை நீட்டாக லைக் டெப்த்தாக படிச்சிங்க அப்படின்னா யூ ஹாவ் அ பெட்டர் சான்ஸ். அண்ட் தென் உங்களுக்கும் யூ டோன்ட் வேஸ்ட் யுவர் எனர்ஜி இன் ஓவரால் மல்டிபிளில் போகிறத விட ஒரு ஸ்டாக் எடுத்து டெஃபினட்டாக படித்து பேக் எண்ட்னா ஓகே பேக் எண்டில் ஒரு ஃபுல்லாக ஒரு படிச்சுட்டு அதில் தென் யூ பிக் இப்போ டூ சம் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் தென் புட் தட் ஹேஸ் பெட்டர் சான்ஸ் ஆஃப் ஸ்விட்சிங் இன் டு டெவலப்மெண்ட். அண்ட் ஏஐ டெவலப்மெண்ட்டை கோடை ரிப்ளேஸ் பண்ணுமா? கோடர்ஸ் தான் ரிப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய சொல்லிகிட்டே இருக்காங்க. நம்மளும் பார்த்துட்ருக்கோம். கோடிங் அசிஸ்டன்ட்ஸ் ஆர் கெட்டிங் வே பெட்டர். நம்ம வந்துட்டு வி லைக் இப்போ நம்ம கம்பெனிலே டெவலப் பண்ணும்போதே வி ஆர் யூஸிங் மோஸ்ட் ஆஃப் த கோட் யூஸிங் த கோ பைலட் தான். லைக் நான் கோடெலாம் அடிக்கிறதே இல்லை இப்போ, வி ஜஸ்ட் யூஸ் இட். ஆனால் ஒரு மெயின் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, நீங்கள் வந்துட்டு ஏஐ யூஸ் பண்ணி கோட் பண்ணுறீங்கன்னா ஏஐ கிரியேட் பண்ணுற கோடை நீங்கள் உள்ளே போடுறீங்க, உங்களோட கிட்டப்பில் போடுறீங்கன்னா எவ்ரி லைன் யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். அதர்வைஸ் யூ ஆர் டூம்ட், யூ ஆர் கான் ஐ வுட் சே. ஏன்னா நான் ஹவ் சீன் எக்ஸ்பீரியன்சஸ். என்னன்னே தெரியாமல் சும்மா கோடை போட்டு அனுப்பிச்சி விட்டுட்டு ஃபெயில் ஆச்சுன்னா ஃபிக்ஸ் பண்ண தெரியாமல் இருக்க முடியாது. ஸோ வெனவர் என்னோட டீமுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறது இப்போ நான் வந்துட்டு எதை வந்துட்டு ஒரு பெஞ்ச் மார்க்காக வச்சுருக்கேன் என்னோட டீமுக்கு. இப்போ ரிவ்யூக்கு வருதுன்னா ஐ வில் ஆஸ்க் எவ்ரி லைன் வாட் இட் இஸ் டூயிங். பிகாஸ் கிளாட் இஸ் ரைட்டிங் வே பெட்டர் கோட். ஒரு கூகுள் இன்ஜினியர் லெவலுக்கு கோட் அடிக்குது. அதை போய் உள்ளே போட்டுட்டு அது நாளைக்கு ஃபிக்ஸ் பண்ண தெரியல, என்ன பண்ணுதுன்னே தெரியாமல் போட முடியாது. ஸோ யுவர் ஜாப் இஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த கோட். நீங்கள் வந்து அந்த கோடை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஒரு லைன் என்ன பண்ணுதுன்றதை ரிவ்யூவில் கரெக்டாக சொல்லணும். இப்போ நானே ஐ எம் ஆல்சோ ஃபாலோயிங் தி சேம் திங். நான் பாட்டுக்கு எடுத்து கோடை போட்டுட்டு அது போய் என்ன பண்ணுதுன்னு தெரியலன்னா ஐ வில் சிட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஏஐ வில் ரைட் த கோட் 5 minutes ரைட் பண்ணி கொடுத்துரும். பட் அதை நான் உட்காந்து 2 மணி நேரம் உட்காந்து படிப்பேன் அந்த கோடை. ஓகே இந்த கோடு இந்த லைனில் ஒர்க் ஆயிரும் பர்ஃபெக்ட்லி, இட் வில் ஒர்க் ஆல்சோ. பட் ஐ வில் சிட் அண்ட் லேர்ன் எவ்ரி லைன் என்னென்ன பண்ணுதுன்னு எனக்கு தெரியலன்னா ஏஐட்டே கேட்பேன். சரி இந்த லைன் என்ன பண்ணுது, எக்ஸ்பிளைன் பண்ணு திருப்பி கேட்டால் அது சில தடவை வி வில் ஃபைண்ட் அ லூப் ஹோல் இன் தட் சினாரியோ. நம்மளுக்கு அது தேவையே இருக்காது. நான் கேட்டது ஒன்று, அது கொடுத்தது ஒன்றுன்ற மாதிரி அது சில ஃபீச்சரில் உள்ள மைனூட் டீட்டெயில்ஸ்லாம் தப்பாக விட்டுருக்கும், மாற்றி விட்டுருக்கும். பர்ஃபார்மன்ஸில் அடி வாங்குறதா இருக்கும். ஸோ அதெல்லாம் யூ கேன் ஃபிக்ஸ் இட். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ கால் இஸ் அ கோட் டெவலப்மெண்ட். ஒரு ஏஐ ஏஜென்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அது கொடுக்குற கோடை அப்படியே யூஸ் பண்ணாதீங்க. ஜிம்பிளி புட்டுட்டுனா உங்களுக்கு நீங்களே குழிய தோண்டி புதைச்சிக்கிறதுக்கு சமம். பிகாஸ் அந்த கோட் வில் ஒர்க் ஆர் நாட் யூ டோன்ட் நோ. ஸோ அந்த இடத்துல தான் யூ நீட் டு பி டிஃபரன்ஷியேட். யூ நீட் டு பி டிஃபரன்ஷியேட்டர். யூ ஆர் அ காட் ரெயில். யூ ஆர் த மெயின் ஸ்டாப்பர். ஏதாவது இஷ்யூ வரதுக்கு நீங்கள் தான் ஸ்டாப் பண்ணுறீங்க. அண்ட் நீங்கள் ஜென்ரேட் பண்ணுற ஏஐ கோடுக்கு யூ ஆர் த ரெஸ்பான்சிபிள் ஒன். லைக் தெர் இஸ் ஆல்வேஸ் பீப்புள் நீட். யார் வந்து கை காட்டுறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுவாங்க. ஸோ நீங்கள் தான். ஸோ யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி லைன் ஆஃப் த கோட் அண்ட் தென் யூ ஷுட் புட் இட் இன் டு GitHub. லைக் சிஐசிடியில் போட்டு ப்ரொடக்ஷன் போகணும். யூ ஆல்வேஸ் ஹேவ் இட் அஸ் அ ப்ராக்டிஸ். இப்போ நிறைய இதில் நம்ம ஏஐ கோட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். யூ மஸ்ட் யூஸ் திஸ் அஸ் யுவர் ஓன். எஸ், அது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணாலும் பேக் அண்ட் ரிக்குவயர்மெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை ஸ்டில் நம்ம தான் பண்ணணும். ஹியூமன் ஹேஸ் டு டூ. ஸோ எஸ், யூஐ ஜஸ்ட்டு கோட் ரைட் பண்ணுறது ஏஐ வில் டெஃபினெட்லி டூ இட். பட் அதை தாண்டி மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது. சிஸ்டம் டிசைனு, டீபேக்கிங், உங்களுக்கு தேவையான ரிக்குவயர்மெண்ட் இதுதானான்றதை வேலிடேட் பண்ணுறது, ஆல் தீஸ் திங்ஸ், செக்யூரிட்டி எல்லாமே வி மஸ்ட் டூ இட். தட்ஸ் வேர் த ஹியூமன் இஸ் நீடட். ஸோ டெஃபினெட்லி ஃபோக்கஸ் ஆன் தோஸ் ஏரியாஸ். அதுதான் டெவலப்மெண்ட்டில் நம்ம பண்ணக்கூடிய விஷயம். ஏஐ வந்தாலும் ஏஐ வந்துடுச்சு ஆக்சுவலி. ஸோ தட்ஸ் வாட் வி நீட் டு டூ ஆஸ் அ டெவலப்பர். ஸோ எஸ், நீங்கள் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டாக இருந்தீங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் அதர்ஸ் பீப்புள்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து சைபர் செக்யூரிட்டி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பாய்.